சிறிது நேரம் கழித்து இன்ஹோயின் அனைவரையும் கூட்டி தனக்கு அவசர அறிவிப்பு இருப்பதாக கூறுகிறார். செய்ய அவர்களின் தற்போதைய நிலையை பார்க்கும்போது தேடலுக்கு இன்னும் அதிகமானவர்கள் தேவைப்படுவது கட்சி. இந்த கட்டத்தில் இருந்து அவர்கள் மறுக்கும் நபர்களுடன் எந்த உணவையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தேடல் கட்சியில் சேரவும் அது நடக்கும். சங்கா தன் உணவை பற்றி வருத்தமாக இருக்கிறாள். இன்ஹோயின் இப்போது என்ன நினைக்கிறார் என்பதை அவர் அறிவார், ஏனெனில் அவர் தனது மனதையும் அவரது புரிதலையும் படிக்கிறார். இன்ஹோயின் அதிகரித்துள்ளது. இது நடக்கும் என்று அவருக்கு தெரியுமா என்று சங்கா அவரிடம் கேட்க, அவர் தனக்கு ஒரு சந்தேகம் இருப்பதாக பதிலளித்தார். நடக்கும். அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்த டோக்கா என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இருப்பினும் அவர்கள் 100 நாணயங்களை கழிப்பதன் மூலம் உயிர் பிழைப்பதற்கான தண்டனையை சேர்ப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. நள்ளிரவில் கட்டணம். ஹாங் அவரிடம் வந்து அவர்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும், அவர்கள் தேடலில் சேர வேண்டுமா என்று அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் மாறிவிட்டதால் அவர்கள் புதிய உணவு ஆதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது போல் தெரிகிறது. மேலும் அவர்கள் அசுரனாக போவதை டோகாஜா அவர்கள் தண்டவாளத்தை பின்தொடரப் போகிறார்கள். மேலும் காட்சியை முடிப்பதில் பணியாற்றும் ஒரு குழு தேவை. தேடல் குழுவில் சேராததற்காக இன்ஹோயின் அவர்களை வசைபாடுவார் என்று டோகாஜா நினைத்தார். ஆனால் அவர் தனது குழுவில் இருந்து விலகி இருப்பது உறுதியானதாக உணர்கிறார். இன்ஹோயின் பற்றிய அவரது புரிதல் இப்போது அதிகரித்துள்ளது. மேலும் அவர் ஒவ்வொரு முறையும் அதை செய்ய நினைக்கிறார். அவர் அநேகமாக பிந்தையதை செய்திருக்கலாம். அதற்கு நன்றி. அவர் தனது மனதை படித்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த அதிகரித்த புரிதலுடன் உணர்வுகள். ஒரு குழு உறுப்பினரை தங்கள் கட்சியில் சேர அனுமதித்தீர்களா என்று இன்ஹோயின் அவரிடம் கேட்கிறார். டோகாஜா இருப்பதாக அவர் அவர்களை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது. காட்சியை எப்படி அழைக்க முடியும் என்பதையும் அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். மிஸ்டர் ஹான் சாங்காவை நிறுத்தி அது மிகவும் ஆபத்தானது, அதனால் அவள் செல்லக்கூடாது என்று கூறும்போது அவர்கள் செல்லவிருக்கிறார்கள். ஹாங் அவரிடம் இதை பற்றி உறுதியாக இருக்கிறாரா என்று கேட்கிறார். மேலும் அவர் அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று பதிலளித்தார். அது நன்றாக இருக்க வேண்டும். அவள் இன்னும் முழுமையாக குணமடையாததால் புயலை பற்றி அவன் கேட்கிறான். ஆனால் அவன் வேண்டும் என்று கூறுகிறாள். குயிலாங்கை பற்றி கவலைப்படுங்கள், அவளை அல்ல. முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்தானது என்றும் அவர்கள் முன்னோக்கி கட்டணம் வசூலிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குயிலாங் மற்றும் ஹுயானை திருப்பி அனுப்புவது நல்ல யோசனையாக இருக்கலாம் என்று கூறுகிறார். ஆனால் ஹுயன் அவரை அழைக்கிறார். மேலும் அவள் அவரை போல் நல்லவளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு எப்படி சண்டையிடுவது மற்றும் எப்படி பயன்படுத்துவது என்பது கெண்டோ பயிற்சி. டோகாஜா அவர்களை அழைத்து அவர்களும் ஏதோ மறந்து விட்டதாக கூறுகிறார். சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் வாழ்ந்த உலகம் முற்றிலும் மாறிவிட்டது. பெண்களும் குழந்தைகளும் உடல் ரீதியாக பலவீனமாக இருப்பதாக கூறுவது தப்பெண்ணம். யார் வேண்டுமானாலும் பலமாகலாம். அவர்கள் தங்கள் புள்ளி விவரங்களை அதிகரிக்கும் போது அவர் குயிலாங்கை அழைத்து தனது புள்ளி விவரங்களை மக்களுக்கு காட்டும்படி கேட்கிறார். மேலும் அவர் தனது லேசான திறமையை பயன்படுத்துகிறார். கரப்பான் பூச்சியை நோக்கி ஒரு பாதையை உருவாக்க குயிலாங் தனது பண்பு பிழை சேகரிப்பான் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அவர் பூச்சிகளுடன் எளிமையான உரையாடல்களை நடத்த முடியும் என்று கூறுகிறார். ஹூயனின் அக்கறைக்கு அவர் நன்றி கூறுகிறார். மேலும் அவர் ஒரு சுமையாக இருக்க வரவில்லை என்று கூறுகிறார். அவர்கள் அனைவருக்கும் மனித சடலங்கள் மட்டுமே அங்குள்ள சடலங்கள் அல்ல, மேலும் சாலை மேலே இருப்பது போல் தெரிகிறது என்று அவர் கூறுகிறார். ஒரு சுவர் வழியை தடுப்பது போல் முன்னால் இருட்டாக தெரிகிறது. திடீரென்று ஒரு புதிய துணைக்காட்சி அனைவருக்கும் முன்னால் தோன்றுகிறது. உணவுக்காக வேட்டையாடுகிறது. மேலும் அவர்கள் ஒரு அரக்கனை வேட்டையாடி சமைக்க வேண்டும். எங்கள் பேக் வேட்டைக்காரர்களில் நிலத்தடியில் வாழ்கின்றனர். வெவ்வேறு நிலையங்களை இணைக்கும் சுரங்கப் பாதைகள் அரக்கர்களால் நிரம்பியிருப்பதால் நகர வேண்டும். அவர்களை கொண்டது ஜுன்ஜுக் தான். காட்சியை அழைக்க இவை போதுமானதாக இல்லை, ஆனால் தெளிவான நிபந்தனையாக இருக்குமா என்று ஹான் கேட்கிறார். வேட்டையாட வேண்டும் என்கிறார். அவள் கெண்டோவில் நல்லவரா என்று ஹுயானிடம் கேட்டு அவர்களைப் போன்ற சில ஆயுதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். கற்காலம் வரை பின்னோக்கி பயணித்துள்ளனர். டோகாஜா அவர்கள் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எனவே அவற்றை ஒரு மீது கூர்மைப்படுத்த முயற்சிக்குமாறு அவர் அருகில் கிடக்கும் பாறை. பண்புக்கூறு சாளரம் அவர் தனது அறிவாற்றலை பயன்படுத்தி வெற்றிகரமாக ஆயுதங்களை பெற்றதாக கூறுகிறது. மேலும் சில விண்மீன்கள் மனிதர்களின் இந்த பழமையான தன்மையில் ஆர்வமாக உள்ளன. TWSA அரக்கர்களை கசாப்பு செய்வது பற்றிய விரிவான அத்தியாயத்தை கொண்டிருப்பதால் என்ன செய்வது என்று அவருக்கு தெரியும். மேலும் அவர் கேட்கிறார். ஒவ்வொருவரும் சில நாணயங்களை விட்டுச் சென்றிருந்தால் அவர்களின் அனைத்து நாணயங்களையும் வலிமை, சகிப்புத்தன்மை மற்றும் சுறுசுறுப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்யும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். உயிர் வாழும் கட்டணம் செலுத்தினால் போதும். இது கொடூரமாக தோன்றலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் உயிர் பிழைப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறுகிறார். அவர்கள் தங்களை வாழ வைக்க முயற்சிக்க வேண்டும். இதற்கிடையில் பல அரக்கர்கள் தோன்றுகிறார்கள். மேலும் உணவுக்காக வேட்டையாடும் தொலைக்காட்சி தொடங்குகிறது. விரைவில் ஹுயான் ஒருவனை கொன்று தன் ஆயுதத்தை பயன்படுத்தி இன்னொருவனை தாக்குகிறான். சங்கா ஒருவனை குத்துகிறான். அரக்கர்கள்
டோகாஜா அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்படுவதாக ஹுயான் அவரிடம் வந்து எத்தனை பேரை கொன்றான் என்று கேட்க அவன் கொன்று விட்டான் என்று பதிலளித்தான். 4 மற்றும் ஹாங் 3 கொன்றார். சங்கத்திற்கு 2 கிடைத்தது. அவர் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தவில்லை என்று அவர் நினைக்கிறார். ஆனால் ஹாங் அவரை விட குறைவான ஒருவரை மட்டுமே கொன்றார். அவர் தனது புள்ளி விவரங்களில் ஒரு செல்வத்தை முதலீடு செய்திருந்தாலும் அவர் தனது சுயவிவரத்தை சரிபார்த்து கண்டுபிடிப்பார். அவர் ஒரு ஸ்டார்டர் பேக்கை பயன்படுத்தியுள்ளார். இது பிரீமியம் பேக்கேஜ் அவதாரமாக இருக்கலாம். அவர்களின் ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களின் சராசரி நிலை 10க்கு கீழே இருக்கும்போது மட்டுமே பயன்படுத்தப்படும். இது ஒவ்வொரு புள்ளியின் அளவையும் 1 அதிகரிக்கிறது. மேலும் அவதாரங்களுக்கு திறன், ஆயுத திறன் அவர்கள் தொடங்கும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஹாங் மிகவும் வலிமையானவர் என்று அவர் நினைக்கிறார். மேலும் எக்கு மாஸ்டர் மிகவும் விரும்புவதைப் போல் தெரிகிறது. அவருக்கு சங்கா அவர்களை அழைத்து அவர்கள் எப்படி சமைக்க வேண்டும் என்று கேட்கிறாள். அவள் நினைக்கவில்லை. அவற்றை பச்சையாக சாப்பிடலாம். இப்போது அவற்றை சாப்பிட முடியாது என்று டோகாஜா கூறுகிறார். ஆனால் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள் என்று அவனை முறைக்க ஆரம்பிக்கிறான். அவர்களின் நிலைமை பற்றி தனக்கு ஏதாவது தெரியுமா என்று எப்போதும் கேட்க விரும்புவதாக ஹாங் கூறுகிறார். மேலும் நாவலில் பிற்போக்கானவர்கள் இப்படித்தான் உணர்ந்திருக்க வேண்டும் என்று டோகாஜா நினைக்கிறார். அவர்களில் சிலர் தங்களுக்கு ஒரு அனுமானம் இருப்பதாக கூறுகின்றனர் அல்லது அவர் ஜோங்கியிடம் போய் சொன்னது போல் விண்மீன் கூட்டத்தின் ரகசிய சதிகாரர் தனது முடிவை எதிர்நோக்குவதாக அவர் அறிவித்துள்ளார். திடீரென்று ஒரு அரக்கன் திரு ஹானை பின்னால் இருந்து தாக்கி உதவிக்காக கூச்சலிடும் போது அவரை இழுத்துச் செல்கிறான். விண்மீன் கூட்டத்தின் கைதியாக இருக்கும்போது அவர் கையை பிடித்து இழுத்துச் செல்கிறார். கோல்டன் ஹெட் பெயிண்டின் அருகில் குறிப்பிட்ட குன்றின் மூலம் வருத்தம் ஏற்படுகிறது. அசுரன் அவர்களை நிலத்தடிக்கு அழைத்துச் செல்கிறான். அவருக்கு உதவ அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அவர் அவர்களை சிக்கலில் மாட்டுவார் என்று தனக்கு தெரியும் என்று ஹெவன் கூறுகிறார். சிறிது நேரம் கழித்து டோகாஜா தானே சென்று கீக்யூங்கை மட்டும் தன்னுடன் அழைத்துச் செல்கிறார். பரவாயில்லையா என்று அவர்கள் அவரிடம் கேட்கும்போது அவர் கீக்யூங்கின் திறமை அவரை கண்காணிக்க உதவும் என்று பதிலளி. அரக்கர்கள் கீழே இறங்கி யூன்செங்கிடம் ஹெவனின் உடல்நிலை சரியில்லாததால் அவரை பார்த்துக் கொள்ளும்படி கேட்கிறார். யூன்செங் அவளை பார்க்கிறார். அவளை பற்றி ஏதோ வித்தியாசமாக உணர்கிறார். மேலும் டோகாஜா அவர்களுக்கு சமிக்கை செய்வதாக கூறுகிறார். ஏதாவது நடக்கும் போது அவர்கள் காத்திருந்து பார்க்க வேண்டும். தரை எலிகள் வசிக்கும் இடத்திற்கு டோகாஜா செல்கிறது. அது இருண்ட மடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அனைத்து ஒளியும் உறிஞ்சப்படுகிறது. மேலும் எந்த வழி மேல் அல்லது கீழ் என்று சொல்வது கடினம். கீக்கிங் அவன் கையை பிடித்துக் கொண்டு பாதையை காட்டுகிறான். அது இல்லை என்றால் அவன் யோசித்தான். அவரது உள் இனத்திறனுக்காக அவர் நாணயங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். கீக்கியம் அவரை அழைத்து அவர் வேண்டுமென்றே அதை விடுவாரா என்று கேட்கிறார். ஆச்சரியமாக இதற்கு என்ன அர்த்தம் என்று அவரிடம் கேட்கிறார். அசுரன் திருஹானை அழைத்துச் சென்றபோது அவன் வேண்டுமென்றே அதை விடுவித்தான் என்று கீக்கியம் கூறினார். அந்த நேரத்தில் அவனையே பார்த்துக் கொண்டிருந்த அவன் ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்டான். முழுமையான நன்மையின் விண்மீன்கள் அவரது தீய செயலுடன் ஒத்துப்போகின்றன ஏன் என்று டோகாஜா ஆச்சரியப்படுகிறார். அது நடக்கும்போது அவன் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தான். கீக்கியமிடமிருந்து விஷயங்களை மறைப்பது தனக்கு எந்த நன்மையும் செய்யும் என்று அவர் நினைக்கவில்லை. ஏனென்றால் மரத்தாலான குழந்தை தரை எலிகளின் பழக்கத்தால் தான் இதை செய்ததாக அவர் பதிலளித்தார். அவர்கள் வேட்டையாடும் எதையும் தங்கள் குகையில் சேமித்து வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அவை சில நேரங்களில் அரிதான அல்லது விலைமதிப்பற்ற பொருட்களை சேமித்து வைக்கின்றன. ஆனால் குகைக்கு செல்வது கடினம். எனவே அங்கு செல்வதற்கான ஒரே வழி அவர்கள் தோண்டிய சுரங்கங்களை பின்பற்றுவதுதான். அது திரு ஹானை எடுக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் சங்கா தன்னுடன் இழுக்கப்படுவார் என்று அவர் பொருட்களை பின்தொடர்கிறாரா என்று கீக்கியும் கேட்கிறார். ஆனால் அவரிடம் இல்லாததால் அவரை ஒரு சுரங்கப்பாதையில் அவரை காப்பாற்றியது அது பொருட்களுக்காக மட்டுமே. கீக்கியும் அவரது கையை பிடித்து அவரையும் அவரை போன்ற சில நட்சத்திர கூட்டங்களையும் நம்புவதாக கூறுகிறார். பின்னர் 200 காசுகளை கொடுத்தார். டோகாஜாவுக்கு கீக்கியும் அவரை பார்க்கவில்லை. மேலும் அவர் தனது வயதுக்கு முதிர்ச்சியடைந்தவர் என்று நினைக்கிறார். இன்னும் ஒரு குழந்தை. இவ்வுலகம் கேவலம் நிறைந்தது என்பதை அவர் மறந்திருப்பதால் தான் அப்படி சொல்ல முடியும். பெரியவர்கள் அவருடைய முதிர்ச்சியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் ஏறக்குறைய அங்கு வந்துவிட்டார்கள். அவர் ஒரு கடவுளா அல்லது ஒருவேளை ஒரு கதாநாயகனா என்று கீக்கியும் கேட்கிறார். டோகாஜா அவரது கேள்வியில் அதிர்ச்சியடைந்து எதிர்பார்த்ததை விட கூர்மையாக இருப்பதாக நினைக்கிறார். அவர் கடவுளும் அல்ல கதாநாயகனும் அல்ல என்று பதிலளித்தார். உண்மையில் அவர் எப்போதும் கதாநாயகர்கள் மீது பொறாமைப்படுகிறார். இந்த உலகத்தை பற்றி ஏதாவது தெரிந்தால் அவர்களுக்கு ஒரு ஆசை வழங்கப்படும் என்று கீக்கியும் கூறுகிறார். அவர்கள் எல்லா காட்சிகளையும் அழைக்கிறார்கள். இது போன்ற கதைகளில் முடிவில் எப்போதும் வெகுமதி இருக்கும். டோகாஜா இந்த உலகத்திற்கு தகவமைத்தவர்கள் தங்கள் சொந்த வழியில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். சிலர் பைத்தியமாகிறார்கள். மற்றவர்கள் வெறியர்களாக மாறுகிறார்கள். மேலும் சிலர் பகுத்தறிவற்ற நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுகிறார்கள். அவர் அதிர்ஷ்டசாலி. அவர்கள் இருட்டில் இருக்கிறார்கள். கீக்கிங்கால் இப்போது அவரது வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். இறுதியில் அவர்களுக்கு நிச்சயம் வெகுமதி கிடைக்கும் என்கிறார். அவர்கள் ஏறக்குறைய அங்கு வந்துவிட்டார்கள் மற்றும் தொலைக்காட்சி புதுப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தரையில் எலிகள் புதையல் நுழைந்துள்ளனர். புதையல் மட்டும் அவர்கள் அங்கு சேமித்து வைப்பதில்லை என்பதால் அமைதியாக இருக்கும்படி அவர் கீக்கிங்கை கேட்கிறார். அந்த இடம் பல தரை எலிகளால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. திரு ஹானும் சங்கம் ஒருவருக்கொருவர் பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள். திரு ஹான் சங்காவை குற்றம் சாட்டுகிறார். அவள் கிடைத்திருக்காவிட்டால் அவன் இதற்குள் இழுக்கப்பட்டிருக்க மாட்டான். அவள் சுரங்கப்பாதையில் செல்வதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் கேட்கிறார். அவள் எப்பொழுதும் சைக்கிளில் பயணிப்பதாக அவன் பதிலளித்தான். தன் பைக்கை திருடியவன் அவன்தானா என்று சங்கா கேட்கிறார். ஆனால் அவர் தலைப்பை மாற்றி அவளுக்கு வீட்டிற்கு ஒரு சவாரி கொடுக்க முன்வந்ததாக கூறுகிறார். ஆனால் அவள் அவரது வாய்ப்பை நிராகரித்தாள். இதெல்லாம் அவளால் நடந்தது. அன்று ஏன் சுரங்கப்பாதையில் இருந்தான் என்று டோகாஜாவிற்கு இப்போது புரிகிறது. திரு ஹான் அன்று தனது பைக்கை திருடியதாக ஒப்புக்கொண்டார். அவன் ஏன் அவளை கத்துகிறான் என்று அவள் கேட்கிறாள். அவள் பைக்கை எடுப்பது திருடுதல் என்று அழைக்கப்படுகிறது. கோல்டன் ஹெட்பேண்ட் என்ற விண்மீன் கைதி சிறிய வாக்குவாதத்தால் சோர்வடைந்துள்ளார். டோகாஜாவும் அவர்களின் வாதத்தால் சோர்வடைகிறார். அவர்களுக்கு உதவ முடியாது என்று எண்ணி தனது இலக்கை நோக்கி நகர்கிறார். திரு ஹான் அவளை எப்போதாவது நகர்த்தவில்லையா என்று மேலும் அவர் தனது இதயத்தின் நன்மையிலிருந்து அவளை வீட்டிற்கு விரட்ட விரும்புவதாக கூறுகிறார். இதற்கிடையில் டோகாஜா தனது முள்ளை வெளியே எடுக்கிறார். திரு ஹானும் சங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி அதை எறிந்தான். திரு ஹான் தாக்குதலை அவதானித்து தன்னை தாக்கியதாக நினைத்து கூச்சலிட்டார். கோல்டன் ஹெட்பேண்டின் விண்மீன் கைதி அவரால் மகிழ்ச்சியடைந்தார்.
மேலும் அவர் 100 காசுகளை பரிசாக அளித்துள்ளார். அங்கு அவரை கண்டு சங்கம் மகிழ்கிறது. ஆனால் திடீரென்று சுவர் விரிசல் மற்றும் பல பிழைகள் வெளியே வருகின்றன. தரை எலிகளும் அவர்களைச் சூழ்ந்துள்ளன. மற்றும் டோகாஜா இது இருண்ட மடிப்புகளின் ஆழத்தில் இருப்பதாக கருதுகிறார். இருண்ட சாலையின் கருவில் கருப்பு தீப்பிழம்புகளை வெளிப்படுத்த கருப்பு ஈதர் நிரம்பி வழிகிறது. இருண்ட பாதை எங்கு இருந்தாலும் அவர் தோன்றுகிறார். இருளின் காவலன் என்ற அசுரன் தோன்றினான். துணை காட்சி புதுப்பிக்கப்பட்டது. மேலும் அவர் வார்டனை தோற்கடிக்க வேண்டும். கீக்கியம் அவரை கண்டு பயப்படுகிறார். ஆனால் டோகாஜா அவரை நிதானமாக முன்னோக்கி செல்லும்படி கேட்கிறார். கீக்கியமுடன் இணைக்கப்பட்ட அனைத்து பூச்சிகளும் பிடித்ததாக அவர் நினைக்கிறார். அதிலிருந்து அவர் கணிசமான மன பாதிப்பை அடைந்திருக்க வேண்டும். உள் இனங்களின் தொடர்பை எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்த முடியும் என்று அவர் கேட்கிறார். மற்றும் கீக்கியம் அதை 1 அல்லது 2 முறை பயன்படுத்தலாம் என்று பதிலளித்தார். சங்கம் விரைவாக உதவி கேட்கிறது. மற்றும் டோகாஜா ஒரு குத்துவாளை எடுத்து தண்டு வெட்டுகிறது. இருப்பினும் கத்திகள் ஏற்கனவே அப்பட்டமாக உள்ளன. இது பேய் இனத்தின் சக்தி. வார்டன் ஒரு அடுக்கு 7 பேய் இனம். இருண்ட காவலர்கள் மற்றும் பேய் இனத்தின் அனைத்து அரக்கர்களும் நம்ப முடியாத தனித்துவமானவை. தரையில் எலிகள் சேகரிக்கும் பொக்கிஷங்கள் உயிர் தியாகம். அவர்கள் பேய் இனத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் ஒரே மட்டத்தில் இருந்தாலும் பேய் இனங்கள் மற்ற அரக்கர்களை விட மேலானவை. இருளின் காவலர் பேய் அரசனின் ஆசி பெற்றுள்ளார். மற்றும் டோகாஜா இது நல்லதல்ல என்று நினைக்கிறார். ஏனென்றால் அவர் எந்த விலையிலும் போராடுவதை தவிர்க்க விரும்புகிறார். வார்டன் அவர்களுக்கு புரியாத வித்தியாசமான மொழியில் பேசுகிறார். இருளின் காவலாளி அவன் மீது பயத்தின் ஒளியை வீசுகிறான். ஆனால் டோகாஜாவின் தனிப்பட்ட திறமை 4வது சுவர் பயத்தின் விளைவுகளை நீக்குகிறது. இருளின் காவலர் தாக்க விரைகிறார். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று டோகாஜா யோசிக்கிறார். நிலைமை சரியில்லை. மற்றும் கீக்கியும் மோசமான நிலையில் இருப்பதாக தெரிகிறது. வார்டன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் சங்கர் அவர்களை இடைமறித்து அம்மா என்ற வார்த்தையை கூறுகிறார். டோகாஜா அவளை திரும்பி வரும்படி கேட்கிறாள். ஆனால் அவள் அவரிடம் அசுரன் அம்மா என்ற வார்த்தையை சொன்னதாக சொல்கிறாள். அவளுக்கு மொழி புரியும் என்று திகைத்தான். அவள் எப்படி மொழிகளில் சரளமாக பேசுகிறாள் என்று ஆச்சரியப்படுகிறார். பேய் இனத்தின் சங்க திறன் விளக்க நிலை 3ஐ செயல்படுத்தியுள்ளது. அது என்ன சொல்கிறது என்று கேட்கிறார். அது அவர்களை ஒரு தாயாக கேட்கிறது என்று அவள் பதிலளித்தாள். அவள் எப்படி தாயாக முடியும் என்று ஆச்சரியப்படுகிறாள். அவள் இன்னும் திருமணமாகாத போது திரு ஹான் ஏன் தாயாக வேண்டும் என்று கேட்கிறார். அவர் எப்போது தந்தையாக வேண்டும். இருளின் காவலர் தனது தண்டை முன்னோக்கி நகர்த்துகிறார். அதை திரு ஹானின் வாயில் வைக்கிறார். அதை தன் உடம்பில் செருகி அம்மா என்று சொன்னதன் அர்த்தம் என்ன என்பதை இப்போது டோகாஜா உணர்ந்திருக்கிறார். எந்த நேரத்திலும் பிரசவிக்கும் திட்டம் இல்லையா என்று சங்காவிடம் கேட்கிறார். பேய் இனம் என்பது தெரிய வந்துள்ளது. மற்ற உயிரினங்களை அவற்றின் சந்ததியினருடன் கருவூட்டு மற்றும் செயல்முறை திரு ஹானுக்கு நடக்கிறது. சரியான நேரத்தில் வினை புரிந்து டோகாஜா தண்டுகளை வெட்டுகிறது. மற்றும் வார்டன் வலியால் கத்துகிறார். அசுரன் பின்னர் சங்கை தாக்க முயல்கிறான். ஆனால் டோகாஜா தாக்குதலை தடுக்கிறது. மேலும் அனைவரையும் காப்பாற்ற ஒரு தடையை ஏற்படுத்தி இருப்பினும் அசுரன் மீண்டும் தாக்குகிறான். மற்றும் சிறிது நேரத்தில் தடையை உடைக்கிறது. அது தடையை உடைத்ததால் டோகாஜா அதிர்ச்சியடைந்துள்ளார். வார்டன் வேண்டுமென்றே அங்கு வைக்கப்படவில்லை என்று நினைக்கிறார். இக்தியோசர் போல கொல்லப்பட வேண்டும். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை தோற்கடிக்க வாய்ப்பில்லை. அவர் புதையலை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். வார்டன் செல்வதற்காக காத்திருந்த பிறகு இருப்பினும் அவர் எப்போதும் ஒரு பிளான்பி வைத்திருப்பார். அவர் டோகேபி-ஐ அழைத்தால் அது தோன்றும். இதை பற்றி அவருக்கு எப்படி தெரியும் என்று டோகேபி கேட்கிறார். அவர் ஒரு பொருளை பெற்றிருக்க வேண்டும் என்று டோகாஜா பதிலளித்தார். இப்போது மின்னஞ்சலில் மற்றும் அதை அவருக்கு கொடுக்க வேண்டும். டோகாபி பதிலளித்தார். இது அவருடைய வணிகம் அல்ல. ஏனெனில் பி யும் டோகாபி அதற்கு பொறுப்பாக இருக்கிறார். பி யுங்கின் வேலையை செய்யதான் இருப்பதாக டோகாஜா பதிலளித்தார். மற்றும் விண்மீன்கள் விளிம்பில் இருப்பதை பார்க்கும்படி கேட்கிறார். என்ன நடக்கிறது என்பதன் காரணம். கோல்டன் ஹெட் பெயிண்டின் விண்மீன் கைதி டோகேபி புருவை துடிக்க வைக்கிறது. மற்றும் தீ விண்மீன் பேய் நீதிபதி டோகேபி புரியு மிரட்டுகிறது. டோகேபி ஒப்புக்கொண்டு இதை ஒருமுறை செய்கிறேன் என்று கூறுகிறார். மேலும் இது விஷயங்களை சுவாரஸ்யமாக்கக்கூடும் என்பதால் மட்டுமே ஒரு பொருள் வந்திருப்பதாக அவர் அறிவித்தார். ஏல வீட்டில் இருந்து அது விஷயத்தை மாற்றுகிறது. அவர் பாம்பென் உடலில் முன்பு டோகாய்பிக்கு கொடுத்தார். அவர் உடைந்த நம்பிக்கையை கோரினார். இப்போது அவர் அதை பெற்றுள்ளார். அவர் தனது ஒப்பந்தத்தின் காரணமாக கமிஷன் செலுத்துவதில் இருந்து விலக்கு பெற்றுள்ளார். அவர் உருப்படியை பிடிக்கிறார். இப்போது இருண்ட வார்டனை தாக்க தயாராக இருக்கிறார். டோகேபி புரியு அவரிடம் சண்டையிட முடியுமா என்று கேட்கிறார். அதுபோன்ற ஏதாவது கொண்டு மற்றும் விஷயம் உடைந்துவிட்டது என்று அவரிடம் கூறுகிறார். மேலும் அவர் அதை பயன்படுத்த முடியாது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட திறமை இல்லாவிட்டால் இந்த உருப்படி உடைந்த நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் இது ஒரு சிறந்த டி உருப்படியா. தனக்கு ஏற்கனவே இவ்வளவு தெரியும் என்று நினைக்கிறான். மற்றும் இதை முதலில் வாங்கி இருக்க முடியாது. அவர் செய்யவில்லை என்றால் பொருத்தப்பட்ட பொருளை அவர் அறிவித்துள்ளார். பயன்படுத்த முடியாத அளவுக்கு தேய்ந்து போனது. மற்றும் அதன் நீடித்து திறன் மிகவும் குறைவாக உள்ளது. டோகேபி புரியு வார்டன் ஆஃப் தி டார்க்கை பார்த்து பயப்படுகிறார். டோகாய் உடைந்த நம்பிக்கையிலிருந்து அதிக ஆற்றலை வெளியிடுகிறது. அவர் பெஹங்கிடமிருந்து ஒரு திறமையை வாங்கியதாக அவர் நினைக்கிறார். அவர் பாம்பை வேட்டையாடிய பிறகு மற்றும் அவரது திறமையான வெள்ளை நட்சத்திர ஆயுத ஒளியை செயல்படுத்தினார். மற்றும் உடைந்த நம்பிக்கை அவரது மந்திர சக்திக்கு எதிர்வினையாற்றுகிறது. விசுவாசத்தின் கத்தி செயல்படுத்தப்பட்டது. மேலும் அசுரன் அவனை மீண்டும் தாக்க முயற்சிக்கும் போது அவன் அதன் தாக்குதலை முறியடித்து தன் முழு பலத்துடன் வாளை சுழற்றுகிறான். அவர் அதன் தண்டுகளில் ஒன்றை வெட்டுகிறார். மேலும் தனக்கு குறைந்தபட்சம் ஒரு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறார். ஏனெனில் நம்பிக்கை என்ற கத்தி மிகவும் பயனுள்ள ஆயுதம். பேய் இனங்களுக்கு எதிராக போர் உணர்வு போன்ற திறமைகள் அவரிடம் இல்லை. அல்லது கத்தி திறமை. மேலும் இந்த திறமை மிகுந்த மனசக்தியை பயன்படுத்துகிறது. அவரை ஒரு சிறந்த வாழ்வீரராக மாற்றவில்லை. ஆனால் அவன் வாழ்வீரன் அல்ல. அவர் ஒரு வாசகர். தனது பண்புக்கூறின் விளைவை அவர் அறிவித்துள்ளார். பக்கங்களின் நினைவகத்தை மேம்படுத்துகிறது. அவர் ஏற்கனவே படித்திருக்கிறார். பின்னர் அவர் தனது திறன் புக்மார்க்கை செயல்படுத்துகிறார். மற்றும் தாக்குவதற்காக வார்டனை நோக்கி வருகிறார். ஒரு வாசகனும் ஒரு வாசகனை போல போராட வேண்டும் என்று செயல்படுத்தும் நேரம் குறைக்கப்பட்டது. புக்மார்க் திறன் குறைவாக இருப்பதால்
மற்றும் அவரது செயல்படுத்தும் நேரம் 1 நிமிடம். கதாபாத்திரத்தை பற்றிய அவரது புரிதல் பொதுவானது, அதனால் அவரது திறமைகள் ஓரளவு மட்டுமே செயல்பட்டன. பின்னர் அவர் ஆயுதத்தின் திறன் நிலை 1ஐ செயல்படுத்துகிறார். இருண்ட வால்டனை அடைகிறது மற்றும் அதன் தண்டு வெட்டத் தொடங்குகிறது. வால்டன் வலியால் அழுகிறார் மற்றும் லுசியா இப்போது மறுபக்கம் செல்வது பற்றி யோசிக்கிறார். அது எப்போதும் போல் 2 முறை தாக்கிய பிறகு அது சிறிது நேரம் இடைநிறுத்தப்படுகிறது மற்றும் லுசியா அந்த தருணத்தில் குதிக்க முடிவு செய்தார். வால்டன் வலியில் தாக்குகிறார், மேலும் பேய் மொழியில் பேசுகிறார். கேட்கிறது என்று மொழி பெயர்க்கிறார் இன்சங்கா. அது எங்கு தாக்கும் என்று அவருக்கு எப்படி தெரியும்? அவர் நிறைய படிக்க வேண்டும் என்று லுசியா கூறு, ஏனெனில் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். இறுதியாக அவர் இருண்ட வார்டனை தோற்கடித்தார். அதைக் கண்டு டுகாபி அதிர்ச்சியடைந்தார். அதை அவர்கள் பார்த்தீர்களா என்று விண்மீன்களிடம் கேளுங்கள். பிஸ்ஸல் பிளாக் ஃபிளேம் டிராகனின் விண்மீன் கண்களை விரித்து ஆச்சரியம் கொள்கிறது மற்றும் பல விண்மீன்கள் தங்கள் கண்களை சந்தேகிக்கின்றன. கோல்டன் ஹெக்பேண்டின் விண்மீன் கைதி உற்சாகத்தில் அதன் தலைமுடியை இழுத்து 500 காசுகளை கொடுத்தார். டியூகேபாய் புர்யூ ஒரு இதர் பிளேட்டை கொன்றதால் அதிர்ச்சியடைந்தார். ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு சீக்கிரம் புக்மார்க் எண் 2ஐ டக்ஸியா செயலிழக்கச் செய்கிறது. மேலும் ஹன்சல்லி பற்றிய அவரது புரிதலும் அதிகரித்துள்ளது. இது ஒரு உண்மையான இதர் பிளேடு அல்ல என்று அவர் டுகாபியிடம் கூறுகிறார். துல்லியமாக இருக்க வேண்டும் மற்றும் உண்மையான விஷயம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அவர் வெள்ளை நட்சத்திர ஆயுத ஒளியை மட்டுமே சேர்த்துள்ளார் என்று பதிலளித்தார். ஒரு கத்தியை உருவாக்கும் உடைந்த நம்பிக்கைக்கு அது மந்திர சக்தியை உறிஞ்சும் போது உடைந்த நம்பிக்கையின் நிலைத்தன்மை என்று அவர் அறிவித்துள்ளார். தீர்ந்துவிட்டது மற்றும் உருப்படியை இனி பயன்படுத்த முடியாது. டுகாபி ஈர்க்கப்பட்டு ஏன் பெஹங்கின் சேனல் என்று கேட்கிறார். அவரை போன்றவர்களால் நிறைந்துள்ளது. காட்சியை முடித்ததற்காக லுசியா வெகுமதியை கோருகிறார். துணைக்காட்சியின் நிலைமை என்று அவர் அறிவித்துள்ளார். 500 மைனஸ் ஐ அவர் பெற்றுள்ளார்.